உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது என்னது? தாடி? அது பொய்யான தாடி. இது எங்க இருந்து வந்திருக்கும்? பல்லு உள்ள ஏமா வந்துகிட்டு இருக்கான். அவன் வரத்துக்குள்ள இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிட. அந்த லேடி சிங்கம் போயிட்டா நல்லது. போயிடுச்சான்னு போய் பார்க்கலாம். இத நான் எங்கேயோ பார்த்தனே. வெயிட் a minute. இது அந்த பூஜை பண்ண வந்தவனோடது. ஆமா, அந்த ஆள் உள்ள போறதை என் கண்ணால பார்த்தனே. டேம் இட், ஏமாத்துறான் அவன். நான் போய் பார்க்கறேன். நல்ல வேலை பண்டிதர் என்ன அபிஷேகம் பண்ண சொல்லியிருந்தாரு. அத்தையும் இந்த வீட்டு மருமக தானே. ஒருவேளை இந்த அபிஷேகத்தை அத்தையை பண்ண சொல்லியிருந்தா? ஐயோ, ரொம்ப நன்றி கடவுளே. அத்தைக்கு எதுவுமே ஆகல. ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சரி, எல்லாத்தையும் விட்டு தள்ளுவோம். இதை பத்திலாம் அப்புறமா யோசிக்கலாம். முதல்ல நம்ம பூஜையை முழுசா முடிக்கலாம். பாட்டிக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அவங்க சந்தோஷம் பாதியில கலையக்கூடாது. அடி பாவி, இவன் செத்து போயிட்டான்னு நினைச்சேன். பேய் அலைகிறா போல இருக்கு. என்னை தேடி வந்திருக்கா நினைக்கிறேன். என்ன நான் தானே இவளை கொண்டு ஒரு வேலைக்கு ரத்தத்தை குடிக்க வந்திருக்காளோ என்னவோ. இல்ல இவ காலில் விழுந்துடலாம். நம்ம மன்னிப்பு கேட்டு இதுக்கு காரணம் மனிஷ்காவும் அவளோட அம்மாவும் சேர்ந்து தான் உன்னை கொலை பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிடலாம். கடவுளே, என் உயிரை காப்பாத்திட்டு. கடவுளை, எப்படியாவது இந்த பேய்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. நான் தானே இவளை கொலை பண்ணேன். கடவுளை எப்படி காப்பாத்துவாரு? இவளை நாம தானே கொன்னோம். நாம எப்படியாவது இவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுடலாம். இதை செஞ்சாதான் நாம படிக்க முடியும். இவ என்னையா தேடிக்கிட்டு இருக்கா? கண்டிப்பா லக்ஷ்மியோட ஆத்மாக்கு நான் இங்க இருக்கிறது தெரியும். டே பல்லு, எப்படியாவது அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேள்றான். இல்லைன்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. தப்பு பண்ணிட்டேன் லக்ஷ்மி. என்ன பண்டிதரே, நேரம் ஆயிக்கிட்டு இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல லக்ஷ்மி வந்துருவா. இல்லம்மா, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா வேண்டாமான்னு தெரியல. அதான் நான் யோசிக்கிறேன். என்ன சொல்றீங்க நீங்க? என்ன விஷயம்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இங்க இன்னொரு பண்டிதர் வந்திருந்தார்ல, அவர் தான் அபிஷேகம் பண்ண சொன்னாரு. ஆனா இந்த பூஜைக்கு அபிஷேகம் பண்ண தேவையே இல்லையே. அந்த நேரத்துல கொஞ்சம் அமைதியா இருந்துட்டேன். கடவுளுக்கு பண்றது தானேன்னு எதுவும் சொல்லல. ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் இங்க நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. ஒரு செகண்ட். ஒருவேளை அவரு உண்மையான ஆளா கூட இல்லாம இருக்கலாம் இல்லையா? வேஷம் போட்டு வந்திருக்கலாம். நம்ம எல்லாரையும் ஏமாத்த அப்படி பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்ல, இங்க நடந்த எல்லாத்துக்கும் அவனே காரணமா கூட இருக்கலாம். லக்ஷ்மி அண்ணி இன்னும் வரல. குட், வெரி குட். நான் கெஸ்ட் ரூம்லேயே போய் பேசிக்கிறேன். ஒரு செகண்ட், மனுஷ்காவும் இங்க இல்ல. ஆயுஷ் மாமா, இன்ஸ்பெக்டர் துர்காதேவியை நீ பார்க்க போனல, அவங்க எங்க இருக்காங்க? அவங்களா மாமா? அவங்க வந்து ஸ்டாஃப் கூட என்னவோ பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு வந்துருவாங்க. நான் வரேன் மாமா. I'll just come. ஓகே, நான் வந்து. வெயிட் ஆயுஷ். அந்த பண்டிதர் சொல்லும் போதே நான் அதை தடுத்து நிறுத்தி இருக்கணும். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் பண்டிதரை அப்படியெல்லாம் சொல்றீங்க? இதுல உங்க தப்பு ஒண்ணுமே இல்லையே. நீங்க பூஜைக்காக தானே இதெல்லாம் பண்ணீங்க. அப்ப அந்த ஆளு யாரா இருக்கும்? அவனை இங்க அனுப்பி வச்சது யாரு? டேட், அவன் பல்விந்தரா இருக்க வாய்ப்பு இருக்குமா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு லக்ஷ்மி. இந்த தப்ப நான் பண்ணல. என்ன பண்ண சொல்லி எல்லாரும் தூண்டினாங்க.
எனக்கு பணத்தாசை காட்டினாங்க. அதனால இந்த தப்ப நான் பண்ணேன் லக்ஷ்மி. என்ன எது வேணா பண்ணிக்கோ, ஆனா தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துறாரு. ஏன்னா இதுக்கெல்லாம் பிளான் பண்ண அந்த மலிஷ்காவையும் அவளோட அம்மா பேர் என்ன கிரண் அவளையும் புடிச்சு கொடுத்துற லக்ஷ்மி. நீயா? நீ எங்க திடீர்னு வந்து இங்க நிக்கிற? உன்ன பயந்தாங்கோலியாடா நீ? என்கிட்டயே பணம் வாங்கிட்டு லக்ஷ்மி கிட்ட ஏன் பேரை சொல்றியா நீ? எல்லாருக்குமே வாழதான் பிடிக்கும், யாருக்கு சாக பிடிக்காத. எங்க எங்க இந்த பேய்? எந்த பேய நீ தேடுற? பைத்தியமா நீ? லக்ஷ்மி வீட்டுல பேய் அலையறா, பார்க்கவே பயமா இருக்கு. என்ன வீட்டுல எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருந்தா. வந்திருந்தா அவ இங்கதான் வந்திருந்தா. அவகிட்ட நீ வசமா மாட்டி இருக்கணும். என்ன ஒயரா நீ ஃபிக்ஸ் பண்ண? உன்ன மாதிரி சீப்பான ஒயரா? அவளுக்கு ஒன்னும் ஆகல, அவ சாகவும் இல்ல உயிரோட இருக்கா. சாகலியா? இல்ல, யூ bloody fool. ஷாக் பட்டு அவத கீழே விழுந்தாலே. ஐயோ சாகல. சாகலியா? அவ செத்து போய் பேய வந்துட்டான்னு என்னோட அடி வயிறு கலக்கிடுச்சு. இனிமே பயப்பட தேவையில்ல. அதான் இல்ல, இனிமே தான் நீ இன்னும் கொஞ்சம் அதிகமா பயப்படணும். அவ சாகல, உயிரோட இருக்கா. அதான் உயிரோட இருக்காளே. ஓ, இதுக்கப்புறம் என்னடா என்ன பேசுற நீ? பயம்? அவ வாஷ்ரூம்ல உட்கார்ந்திருக்கா. ஒரு பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா இன்னொரு பேய் என் உயிரை வாங்குது. அந்த லேடி சிங்கத்து கிட்ட இருந்து என்ன யார் காப்பாத்துவா? உன் பின்னாடி சுத்துறதுக்கு அவ என்ன பைத்தியமா? அவ எங்க பார்த்தாலும் எனக்கு தெரியுதா. எனக்கு பயமா இருக்கு. லக்ஷ்மியை கொலை பண்ண யாரோ முயற்சி பண்ணிருக்காங்க. நான் அவனை விட போறதில்ல. அவனை நான் தண்டிக்க போறேன். லக்ஷ்மியோட பேரை கூட அவன் மறுபடியும் சொல்லாத மாதிரி பண்ணுவேன். ரிஷி, டாட் சொன்னது உன் காதல விழலையா? நீ எதுவும் செய்ய வேண்டாம், உன் வீரத்தை காட்ட வேண்டாம், சரியா? ஆமாண்ணா, பிரச்சனை வேற மாதிரி போயிடும். அதனால என்ன அனாவசியமா பேசுற? என்ன வேற மாதிரி? லக்ஷ்மி செத்து போயிருப்பா. டேமேஜ். அதுவும் என் கண்ணு முன்னாடி, நம்ம எல்லாரும் முன்னாடியும் லக்ஷ்மியை கொலை பண்ண பாத்திருக்காங்க. அது ஏதோ சாதாரண விஷயம் மாதிரி சொல்ற. லக்ஷ்மி என்னோட மனைவிதான். எப்ப வரைக்கும் இருக்காலோ அப்ப வரைக்கும் என் மனைவிதான். மலிஷ்கா போய் ஏன் இப்படி எல்லாம் பண்ண போறா? ஏதாவது காரணம் இருக்கா? சொல்லு. சரி, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? கட் ஃபீலிங் தோணுது. அதோட எனக்கு தெரியும் honestly. இங்க இருந்தும் அண்ணி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். அங்க கீழே இருக்கிற அத்தனை பேர்ல யாரு உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பாங்க சொல்லுங்க? அதுவும் இப்படி எல்லாம் பண்ணி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அண்ணிமா, நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு விரோதிகளே கிடையாது. இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒரே ஒரு எதிரி தான் இருக்காங்க. இதோ இந்த மலிஷ்கா தான். அதுவும் ரிஷி ப்ரோ விஷயத்துல தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. நீங்க அவரை விட்டு விலகல, அதனால அவளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுல்ல. அதனால உங்களை அவ எப்படியாவது அழிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கா. தட்ஸ் இட். இப்படியா செய்வா? அவ என்ன கொலை பண்ணுவாளா? ஆயுஷ், மலிஷ்காவுக்கு என்ன பிடிக்காதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு ரிஷியை ரொம்ப பிடிக்குங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு அவ இறங்கி வருவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. எனக்கு இப்ப கூட நம்பிக்கையே இல்ல. அதோட நீ இத ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னோட ஃபீலிங்ஸ் தவறா கூட இருக்கலாம்ல. ஆமா நீ, என் ஃபீலிங்ஸ் தவறாவும் இருக்கலாம். பட் இன்னைக்கு இந்த அளவுக்கு கீழே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா அதுக்கு அது என்னவா இருந்தாலும் ஐம் சாரி. பட் இப்பவும் என்னால உறுதியா சொல்ல முடியும், இது எல்லாத்துக்கும் பின்னாடி மலிஷ்கா தான் இருக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.